ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். இந்த வீடியோவுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதருக்கு நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் 3 வே பண்ணால் எப்படி அந்த பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த பிரெஸ்ட் மில்க்குடைய பெனிஃபிட் என்ன? மதருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, பேபிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுடைய கடைசியில் தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயங்கள் தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் டு இன்க்ரீஸ் த பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி, பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு டம்ளர் தண்ணி. தண்ணிங்கிறது தண்ணியாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது லிக்யூட் கண்டென்ட்டாக எது வேண்டாலும் இருக்கலாம். ஜூஸு, அப்புறம் இளநீர் இருக்கலாம், அப்புறம் மில்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணி, லிக்யூட் கண்டென்ட் எது வேண்டாலும் இருக்கட்டும். பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும். ஓகேவா? ரெண்டாவது சிம்பிளஸ்ட் மெத்தடு என்ன அப்படின்னா, முதுவை மசாஜ் பண்ணணும். உங்களுடைய பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்களுடைய அம்மாக்கிட்டேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா முதுவை மசாஜ் பண்ணி விடுவாங்க. முதுவை ஒரு நாளைக்கு 2 வேளை மசாஜ் பண்ணணும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூணாவது சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் டே டைமில் கொடுக்குறதை விட நைட் டைமில் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படியே உச்சகட்டத்துக்கு போகும். உச்சகட்டத்துக்கு அதுவாக போகும்போதே தன்னால் மில்க் ப்ரொடக்ஷன் தன்னால் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் 3 சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் டு இன்க்ரீஸ் த பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். இப்போ பிரெஸ்ட் மில்க்குடைய பெனிஃபிட் என்ன? பேபிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, மதருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. மதருக்கு சொன்னால் அப்படியே குஷி ஆகிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, மதருக்கு நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறனால ஓவேரியன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் வர்றது ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் பிரெஸ்ட் மில்க் கண்டினியூவஸாக அவங்க 6 மாதத்துக்கு நீங்கள் பிரெஸ்ட் மில்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர்ற அந்த வெயிட் கெயின் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பிரெஸ்ட் மில்க் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியை அது நல்லா ஷேப்பாக அது மெயின்டைன் பண்ணும். இது மதருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட். அதர் பெனிஃபிட்லாம் இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப பயனுள்ள முக்கியமான பெனிஃபிட். இப்போ பேபிக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணுறீங்க, வேறு எந்த ஒரு ஃபீடிங்கும் பண்ணாமல், தண்ணி கொடுக்காமல், பவுடர் மில்க் கொடுக்காமல் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு டிசீஸ் வர்றது கம்மியாயிடும். அது எந்த டிசீஸாக வேணாலும் இருக்கட்டும். அதாவது அடிக்கடி வரக்கூடிய நிமோனியா, அப்புறம் லூஸ் மோஷன், அப்புறம் அடிக்கடி வர்ற காமன் கோல்டு, இதெல்லாம் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணிடும். அதனால் அடிக்கடி வர டிசீஸ் கம்மியாயிடும். அப்புறம் உங்கள் குழந்தையோட ஐக்யூ நார்மல் பவுடர் மில்க் குடிக்கிறவங்களை விட ஐக்யூ ஒரு லெவலில் இருக்கும். அப்புறம் உங்கள் குழந்தைக்கு சுகரு, பிபி இதெல்லாம் இப்போ எல்லாம் 20 வயசு 25 வயசுலேயே வருதுல்ல, அதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு வராது. அப்புறம் உங்கள் குழந்தைக்கு ஒபிசிட்டி, இப்போ எல்லோரும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 20 வயசுலேயே, ஈவன் 15 வயசுலேயே குழந்தை இப்போ வர்ற ஜென்ரேஷனில் எல்லோரும் குண்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒபிசிட்டி உங்கள் குழந்தைக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடும். இந்த பிரெஸ்ட் மில்க் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைக்கு முதல் 6 மாதம் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணுங்கள், தண்ணி கொடுக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் குழந்தைக்கு பெட்டர் பொசிஷன் என்ன, உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் என்ன ஃபீடிங் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரு குழந்தை ப்ரீடமாக பிறந்திருப்பாங்க, ஒரு குழந்தை நார்மல் டேர்மில் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த
ஃபீடிங் பொசிஷன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.